பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் இருக்க பேசிக்கான ஒரு திங்கே இது மட்டும்தான். எந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும், எந்த இடத்துல லாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுவான், எடுத்தோடனே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களை லாக் பண்ணவே மாட்டான். ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும், ஐபிபிஎஸோட கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து சீக்வன்ஸாக இருக்கும். செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 ஸ்டேட்மெண்ட் வந்து 2 கேஸாவோ இல்லை 3 கேஸாவோ பிரியும். ஸோ அதுக்கப்புறம் 4th ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி 5th ஸ்டேட்மெண்ட்டில் தான் என்ன பண்ணுவான், நம்மளை டிஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான், குழப்ப வைக்க ஆரம்பிப்பான். ஒன்று நம்மளுடைய இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம் வந்து அப்படியே இது பண்ணி பாசிபிள் கேஸை வச்சு நம்ம பர்சன்ஸையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பாசிபிள் கேஸை எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி 1 more than 1 less than சேமஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 20